இந்தியாவின் கடைக்கோடி பகுதிகளில் ஒன்றான நாகை மாவட்டத்தின் பெயரை சோழர்கள் காலத்து பின்னரும் உலகளவில் உச்சரிக்க காரணமாக இருந்தவர்களில் முக்கியமானவர்கள் போர்த்துகீசியர்கள். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் உள்பட மகிமைகள் நிறைந்த பல தேவாலயங்கள் ஏற்பட காரணமாக இருந்தவர்கள் போர்த்துகீசியர்களே. நாகை 2வது கடற்கரை சாலையில் உள்ள இத்திருத்தலம் கிபி 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய மாலுமிகளால் கட்டப்பட்டது. போர்த்துகீசியர் வசமிருந்த நாகை கிபி 1660ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டுக்கு சென்றது. அப்போது மாதாவின் மீது பக்தியற்ற டச்சுக்காரர்களால் மாதரசி மாதாவின் சுரூபம் பழுதாக்கப்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டது. இதையடுத்து நாகையில் வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து மாதரசி மாதாவின் சுரூபத்தை மறைத்து வைக்க திட்டமிட்டனர். மாதாவின் சுரூபத்தை உள்ளே வைத்து கொண்டு செல்வதற்காக ஒரு மரப்பெட்டி தயாரிக்கப்பட்டது. ஆனால் அப்பெட்டியின் அளவு சிறியதாக இருந்ததால் காலையில் வேறு ஒரு புதிய பெட்டி செய்யலாம் என்று சென்று விட்டனர். காலையில் வந்து பார்த்தபோது அற்புதமாக மாதாவின் சுரூபம் பெட்டியினுள் தலை சாய்ந்திருந்தது. தன் சுரூபத்தை பாதுகாப்பதற்காக சிரத்தையுடன் முயற்சிகள் மேற்கொண்டிருந்த பக்தர்களுக்காக அன்னை மாதரசி மாதா தன் சிரத்தை வலப்புறம் சாய்த்து புதுமையை நிகழ்த்தியிருந்த அற்புதம் அன்று நடைபெற்றது. இவ்வதிசய நிகழ்வு சுற்றுப்புறம் எங்கும் பரவி இவ்வாலயத்தின் புகழும் பரவலானது. அன்று முதல் இந்த ஆலயம் அழியா வரலாற்று சின்னமாகவும் கன்னிமரியாள் தன் திருமகன் வழியாக செய்யும் அற்புதங்களின் அடையாளமாகவும் நாடி வரும் பக்தர்களுக்கு நலம் பல அருளும் திருத்தலமாகவும் ஆன்மீக மனம் பரப்பி வருகிறது.